மூன்றாவது மேட்ச்சு கல்லானத்தம் வர்சஸ் செலிம்பாளையம். டாஸ் வின் பண்ண கல்லானத்தம் ஃபீல்டிங்கை தேர்வு பண்ணிட்டாங்க. செலிம்பாளையம் பேட்டிங். செலிம்பாளையத்துக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக சத்யராஜ், நான் ஸ்ட்ரைக்கில் தமிழ். முதல் ஓவர் வீச நரேந்திரன் டு சத்யராஜ். முதல் ஓவரின் முதல் பந்து. நல்ல ஒரு டிஃபென்ஸ் மைண்ட் செட். முதல் ஓவரின் முதல் பந்து 1 ரன்கள் மட்டுமே. முதல் ஓவரின் இரண்டாவது பந்து நரேந்திரன் டு தமிழ். டாட் பால். ஏக்கர் லென்த்தில் ஒரு பந்து. டாட் பால். ஓவரின் மூன்றாவது பந்து அகலப்பந்து. மறுபடியும் தொடர்ந்து ஓவரின் மூன்றாவது பந்து லெக் சைடில் அடிக்கப்பட்ட பந்து. ஃபீல்டர் யாரும் இல்லாத காரணத்தால் 4 ரன்கள். ஓவரின் நான்காவது பந்து கம்பேக்கிங் டெலிவரி இருக்கான்னு பார்ப்போம். அகலப்பந்து. ஓவரின் நான்காவது பந்து ஒரு அரைக்குழி பந்து. பேட்ஸ்மேன் மிஸ் பண்ணிட்டாரு. ஓவரின் கடைசி 2 பந்து ஒயிட் பால். ஓவரின் 5வது பந்து லெக் பை என்ற முறையில் ஒரு பேட்ஸ்மேன்களை சிறு தடுமாற்றம். நோ ரன். முதல் பவர் பிளே. ஓவரின் கடைசி பந்து ஏக்கர் லென்த்தில் போடப்பட்ட பந்து. இந்த பந்திற்கு 1 ரன்கள் மட்டுமே. முதல் பவர் பிளே ஓவர் முடிந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 9. விக்கெட் இழப்பின்றி. இரண்டாவது ஒரு வீச சிவா, ஸ்ட்ரைக்கில் தமிழ். சிவா டு தமிழ். டாட் பால். லைன் உரசி போடப்பட்ட பந்து. டாட் பால். ஓவரின் இரண்டாவது பந்து சிவா டு தமிழ். ஒரு பேட்டில் ஒரு சின்ன நிற்க இருந்தது. முன்னாடி பிச் ஆகிடுச்சு கீப்பருக்கு முன்னாடி. நாட் அவுட். போட்ட முதல் 2 பந்துமே டாட் பாலாக வீசியிருக்காரு சிவா அவர்கள். ஆஃப் சைடில் அடிக்கப்பட்ட பந்து. ஒரு ரன்கள் மட்டுமே இந்த பந்திருக்கு. 3 ரன் போட்டு 1 ரன் தான் விட்டு கொடுத்துருக்காரு. நல்ல ஒரு பவுலிங். சிவா டு சத்யராஜ். ஓவரின் 4வது பந்து நல்ல ஒரு பந்து. அந்த பந்திற்கு 1 ரன்கள் மட்டுமே. லெக் பை என்ற முறையில். இரண்டாவது ஓவரின் லாஸ்ட் 2 பந்துகள். நல்ல ஒரு பவுலிங். இதுவரை நல்லா போட்டுட்ருக்காரு சிவா அவர்கள். இரண்டாவது ஓவரின் கடைசி ஒரு பந்து ஸ்டெப் அவுட் பண்ணி அடிக்கப்பட்ட பந்து. நல்ல ஒரு கேட்ச். மூன்றாவது ஒரு வீச ஆதிசக்தி வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் தமிழ். ஒயிட் பால். சத்யராஜ் அவுட்டிலிருந்து சென்ற நிலையில் அவரின் இடத்தை பிடித்ததே சுபாஷ். ஆதிசக்தி ஓவரின் முதல் பந்து ஒயிட் பால். லாஸ்ட் ஓவர் போட்ட சிவா அவர்கள் 3 ரன்கள் மட்டுமே விட்டு கொடுத்துள்ளார். ஆதிசக்தி டு தமிழ். 3 ஓவர் போட்டு ஒயிட். தொடர்ந்து ஒயிட் பாலாக வீசிக்கிட்டு இருக்காரு ஆதிசக்தி அவர்கள். ஃபுல் டாஸ் பால். 6 ரன்கள் வாரி வழங்கி கொண்டிருக்கிறார் ஆதிசக்தி அவர்கள். இன்னும் ஒரு பால் கூட வீசாமல் ஸ்கோர் 11 ரன்கள் கொடுத்துட்டாரு. நோ பால். ஆக்சுவலாக 2 நோ பால் போட்டால் பவுலிங்கை மாற்றணும். மூன்றாவது ஓவரின் முதல் பந்து ரீபால். ஆதிசக்தி டு தமிழ். டாட் பால். மூன்றாவது ஓவரின் இரண்டாவது பந்து ஒயிட் பால். மூன்றாவது ஓவரின் இரண்டாவது பந்து லெக் சைடில் அடிக்கப்பட்ட பந்து. ஓவரின் இரண்டாவது பந்து டாட் பால். மூன்றாவது ஓவரின் மூன்றாவது பந்து டாட் பால். ஒரு லெக் ஸ்பின் வேரியேஷன் இருந்தது. மூன்றாவது ஓவரின் 4வது பந்து அந்த பந்திற்கு 1 ரன்கள் மட்டுமே.
ஓவரின் 5வது பந்து ஆதிசக்தி 2 சுபாஷ். நல்ல ஒரு ஃபீல்டிங். இந்த பந்திற்கு 1 ரன்கள் மட்டுமே. ஓவரின் இறுதி பந்து லெக் சைடு அடிக்கப்பட்ட பந்து 6 ரன்கள். இதில் மேக்ஸிமம் அதிக எக்ஸ்ட்ரா தான் போட்டிருக்காரு. எக்ஸ்ட்ரா போடலாம் நல்ல ஓவர் தான். ஒரு 6 மட்டும்தான். 4வது ஒரு சிவா 2 சுபாஷ். ஒயிட் பால். ஓவரின் முதல் பந்து ஒயிட் பால். போன ஓவர் வீசிய ஆதிசக்தி 30 ரன்களை விட்டு கொடுத்துள்ளார். சிவா 2 சுபாஷ். ஒயிட் பால். ஓவரின் முதல் பந்து லெக் சைடில் அடிக்கப்பட்ட பந்து. இந்த பந்திற்கு 1 ரன்கள் மட்டுமே. 4வது ஒரு 2வது பந்து சிவா 2 தமிழ். ஒரு குத்துனோனி எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருந்தது, வைடு. ஒரு 2வது பந்து ஸ்ட்ரைட்டில் அடிக்கப்பட்ட பந்து 6 ரன்கள். சிவா பேட்டில் இருந்து ஆஃப் சைடில் அடிக்கப்பட்ட பந்து ஒரு 5வது பந்து ஆஃப் சைடில் அடிக்கப்பட்ட பந்து. அங்கே ஃபீல்டர் இருக்கார், கேட்ச் மிஸ் பண்ணிட்டாரு. இந்த பந்திற்கு 1 ரன்கள் மட்டுமே. 4வது ஓவரின் இறுதி பந்து சிவா 2 தமிழ். ஸ்ட்ரைட்டில் அடிக்கப்பட்ட பந்து. ஒரு நல்ல ஒரு ஃபீல்டிங் எஃபெக்ட். இந்த பந்திற்கு 2 ரன்கள் மட்டுமே. ஒரு நல்ல ஒரு ஃபீல்டிங். 4வது ஓவரின் இறுதி பந்து ஆஃப் சைடில் அடிக்கப்பட்ட பந்து. அங்கே ஃபீல்டர் இருக்கார். அந்த பந்திற்கு 1 ரன்கள் மட்டுமே. முதல் இன்னிங்ஸின் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவரை போட ரஞ்சித் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் தமிழ். 4 ஓவருக்கு 57 ரன் அடிச்சிருக்காங்க செலிமலை மணியினர். ரஞ்சித் 2 தமிழ். லெக் சைடில் அடிக்கப்பட்ட பந்து 6 ரன்கள். முதல் பந்தே 6 ரன்கள். 5வது ஓவரின் 2வது பந்து ரஞ்சித் 2 தமிழ். ஸ்ட்ரைட்டில் அடிக்கப்பட்ட பந்து. நல்ல ஒரு ஃபீல்டிங் எஃபெக்ட். இந்த பந்திற்கு 1 ரன்கள் மட்டுமே. 5வது ஓவரின் 3வது பந்து ரஞ்சித் 2 சுபாஷ். நல்ல ஒரு டிஃபென்ஸ் மைண்ட் செட். இந்த பந்திற்கு 1 ரன்கள் மட்டுமே. ஓவரின் 4வது பந்து ரஞ்சித் 2 தமிழ். லெக் சைடில் அடிக்கப்பட்ட பந்து. இந்த பந்திற்கு 1 ரன்கள் மட்டுமே. ஓவரின் 5வது பந்து இந்த பந்திற்கு 1 ரன்கள் மட்டுமே. முதல் பந்தே 6 பண்ணாலும் மீதி 4 பால் 4 ரன்னுக்கு போட்டிருக்காரு பவுலர் ரஞ்சித். முதல் இன்னிங்ஸின் இறுதி பந்து ரஞ்சித் 2 தமிழ். அகலப்பந்து. கடைசி பந்து கேட்ச். நல்ல கேட்ச். பவுலர் போட்டு பவுலரே பிடிச்சிட்டாரு. 5 ஓவர் முடிந்த நிலை அணியின் எண்ணிக்கை வெள்ளிமலை மணியினர் 5 ஓவருக்கு 73 அடிச்சிருக்காங்க. 74 அடித்தால் கல்லாணத்த மணியினர் வெற்றி. கல்லாணத்தனிக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் ராஜு, நான் ஸ்ட்ரைக்கில் நரேந்திரன் இருக்காங்க. ஒன் அண்ட் ஒன்லி பவர் பிளே ஓவரை போட செல்வம் வந்திருக்காரு. செல்வம் 2 ராஜு. முதல் பந்து போல்ட். ஓவரின் முதல் பந்து போல்ட், க்ளீன் போல். முதல் பால் விக்கெட்டை தொடர்ந்து 2வது பந்து செல்வம் ஒயிட் பால். நியூ பேட்ஸ்மேனாக தமிழ் வந்திருக்காரு. ஒயிடை தொடர்ந்து ஓவரின் 2வது பந்து செல்வம் 2 தமிழ். ஒயிட் பால். தொடர்ந்து 2 ஒயிட் போட்டிருக்காரு தமிழ். ஓவரின் 2வது பந்து செல்வம் 2 தமிழ். டாட் பால். நல்ல ஒரு பந்து. ஓவரின் 3வது பந்து
சைடில் அடிக்கப்பட்ட பந்து 4 ரன்களை கடக்குமாங்க. ஃபீல்டு யாரும் இல்லை. 4 ரன்கள். தமிழ் பேட்லேருந்து ஒரு 4 ரன் வந்திருக்கு. ஒரு 4வது பந்து லெக் சைடில் அடிக்கப்பட்ட பந்து 4 ரன்கள். பவர் பிளே ஓவரின் 5வது பந்து. பவர் பிளே ஓவரின் 5வது பந்து நல்ல ஒரு அடி, ஒரு நல்ல ஒரு ஃபீல்டிங் எஃபெக்ட். முதல் பவர் பிளே ஓவரின் கடைசி பந்து. இந்த பந்திற்கு 1 ரன்கள் மட்டுமே. முதல் ஓவர் முடிந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 11. 2வது ஓவர் போட சுந்தர் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் தமிழ் இருக்கார். ஓவரின் முதல் பந்து சுந்தர் டு தமிழ். ஒரு காட்டன் போல்டுக்கான ஒரு வாய்ப்பு, நல்ல ஒரு கேட்ச். 2வது ஓவரின் 2வது பந்து புது பேட்ஸ்மேனாக சிவா வந்திருக்காரு. சுந்தர் டு சிவா. லெக்ஸில் அடிக்கப்பட்ட பந்து சிக்ஸர். இந்த முதல் பந்திலே சிக்ஸர் அடிச்சிருக்காரு சிவா. நல்ல ஒரு பேட்டிங். 2வது ஓவரின் 3வது பந்து சுந்தர் டு சிவா. ஆஃப் சைடில் அடிக்கப்பட்ட பந்து இந்த பந்திற்கு 2 ரன்கள். ஆக்சுவலாக 4வது பந்து எடுக்காமல் விட்டேன். அந்த பாலுக்கு 1 ரன்கள். இப்போ ஸ்ட்ரைக்கிங்கில் நரேந்திரன் வந்திருக்காரு. கல்லாணத்தமணின்னு ஒரு நட்சத்திர ஆட்டக்காரர். 10 பந்துகளை நான் ஸ்ட்ரைக்கில் இருந்த நரேந்திரன் ஸ்ட்ரைக் வந்திருக்காரு. இந்த வந்திருக்கு டாட் பால். 2வது ஓவரின் இறுதி பந்து சவுந்தர் டு நரேந்திரன். ஸ்ட்ரைக்கில் அடிக்கப்பட்ட பந்து 6 ரன்கள். நல்ல ஒரு பேட்டிங். நரேந்திரன் ஒரு நல்ல ஒரு ஹிட்டரும் கூட. 2 ஓவர் முடிந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 28. மீதமுள்ள 18 பந்துக்கு 42 ரன்கள் அடித்தால் கல்லாணத்தமணியினர் வெற்றி. 3வது ஓவரை போட செல்வம். ஸ்ட்ரைக்கில் சிவா இருக்கார். லோ கெப்டாக வந்துச்சு. 3வது ஓவரின் 2வது பந்து செல்வம் டு சிவா. நல்ல ஒரு டிஃபென்ஸ். இந்த பந்திற்கு 1 ரன்கள் மட்டுமே. ஸ்ட்ரைக்கில் நரேந்திரன் வந்திருக்காரு. செல்வம் டு நரேந்திரன். ஒரு ஏக்கர் லென்த்து பால், டாட் பால். 3வது ஓவரின் 4வது பந்து. இது ஏக்கர் லென்த்தில் இருந்தது. அங்கே ஒரு சின்ன ஒரு மிஸ்ஃபீல்டிங், அதனால் 2 ரன்கள் மட்டுமே. ஃபுல் டாஸாக விழுந்த பந்து 6 ரன்கள். 3வது ஓவரின் 5வது பந்து 6 ரன்கள். 3வது ஓவரின் இறுதி பந்து செல்வம் டு நரேந்திரன். ஒரு அரைக்குழி பந்து 6 ரன்கள். 3 ஓவர் முடிந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 43. மூலம் 12 பந்துக்கு 27 ரன்கள் அடித்தால் கல்லாணத்தமணியினர் வெற்றி. 4வது ஓவரை வீச தமிழ் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கிங்கில் சிவா இருக்கார். 4வது ஓவரின் முதல் பந்து தமிழ் டு சிவா. ஒரு லோ கெப்டாக வந்துச்சு. டாட் பால். ஓவரின் 2வது பந்து ஒரு ஷார்ட் பாலாக இருந்தது. பேட்ஸ்மேன் மிஸ் பண்ணிட்டார். இந்த பந்திற்கு 1 ரன்கள் மட்டுமே. 10 பந்துகளுக்கு 25 அடிக்க வேணும். நல்ல ஒரு பந்து, டாட் பால். ஓவரின் 4வது பந்து ஸ்ட்ரைட் திசையில் அடிக்கப்பட்ட பந்து, டாட் பால். ரன்கள் எதுவும் இல்லை. 4வது ஓவரின் 5வது பந்து கொத்துனோனி ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருந்தது. டாட் பால். ஓவரின் 4வது ஓவரின் இறுதி பந்து டாட் பால். நடந்த ஒரு நல்ல ஹிட்டிங் பேட்ஸ்மேன் தான். மீதமுள்ள 6 பந்துக்கு 26 ரன்கள் அடிக்க வேணும். செலிமலை டீமுக்காக சஞ்சய் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கிங்கில் சிவா இருக்கார். 6 பந்துக்கு 26 அடித்தால் கல்லாணத்தமணியினர் வெற்றி. ஃபைனல் ஓவரின் முதல் பந்து சஞ்சய் டு சிவா. அடிக்கப்பட்ட பந்து
கேட்சுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நோ பால் கொடுத்துருக்காங்க. அம்பியர் ரீச் நோ. த்ரீ ப்ளஸ் 1 ஒரு பந்திற்கு 4 ரன் வந்திருக்கு பாலே போடாமல். இன்னும் 6 பந்துக்கு 22 தான் அடிக்கணும். ஸ்ட்ரைக்கிங்கில் நரேந்திரன் வந்திருக்காரு. நரேந்திரனுக்கு அடிக்கக்கூடிய எபிலிட்டி இருக்குது. ஒரு என்ட்ரி பால். முதல் பந்து சஞ்சய் டு நரேந்திரன் மிஸ் பண்ணிட்டாரு. ஃபைனல் ஓவரின் 2வது பந்து. 5க்கு 22 அடிக்க வேண்டும். நல்ல ஒரு கேட்ச். புது பேட்ஸ்மேனாக சிவா வந்திருக்காரு. ஓவரின் 3வது பந்து டாட் பால். நிற்க வச்சு ஓட்டாங்க. விக்கெட்டுக்கு சான்ஸ் இருந்தது. கீப்பர் மிஸ் பண்ணிட்டாரு. கடைசி 3 பந்துக்கு 21 ரன்கள் தேவை. கரெக்டாக பந்தை போட்டாலே செலிமலை வெற்றி பெற்றலாம். நோ பால் எதுவும் வீசாமல் லைனை வரிசை நல்ல பந்து டாட் பால். ஓவரின் 5வது பந்து டாட் பால். முதல் பந்தே 4 நோ பால் போட்டு 4 ரன் விட்டு கொடுத்தாலும் அதை அடுத்த மீதி பந்துகளை நல்லா பிடிச்சி போட்டிருக்காரு சஞ்சய் அவர்கள். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பாலை போட சஞ்சய் டு சிவா டாட் பால். செலிமலை மணியினர் வெற்றி பெற்றுள்ளனர்.